Hi my dear students, this is Anjana. Welcome to Anjana Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10th NCERTயோட சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமோட எக்ஸசைஸ் 12.2ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Rachel, an engineering student, was asked to make a model shaped like a cylinder with two cones attached at its two ends by using a thin aluminum sheet. இதுவரை என்ன சொல்லியிருக்காங்க? ரேச்சல்ங்கிறது ஒரு பொண்ணோட நேம். அந்த பொண்ணு வந்து என்ன ஸ்டூடெண்ட்? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அவளை என்ன சொல்றாங்க? ஒரு மாடல் செய்ய சொல்றாங்க. அந்த மாடல் என்ன ஷேப்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க? சிலிண்டர் with two cones attached at its two end by using a thin aluminum sheet. ஒரு சிலிண்டரோட எண்டில் மேலையும் கீழையும் என்ன அட்டாச் பண்ணணும்? ஒரு கோனை அட்டாச் பண்ண போறோம். டோட்டலா 2 கோன்ஸ். டாப்லையும் பாட்டம்ல உள்ள சிலிண்டர்ல என்ன அட்டாச் பண்ண போறோம்? கோனை அட்டாச் பண்ணணும். எது மூலமா அட்டாச் பண்ணணும்? தின் அலுமினியம் ஷீட் மூலமா அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாடல் அவகிட்ட கேட்குறாங்க. ஸோ இதுவரை நமக்கு என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம ப்ராப்ளமை கண்டுபிடிக்கிற போற கிவன் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் மாடல் இஸ் 3 சென்டிமீட்டர். அந்த மாடலோட டயாமீட்டர் என்னன்னு சொல்லிட்டாங்க 3 சென்டிமீட்டர். ஓகே, ஆனால் இங்கே 2 ஷேப் இருக்கே, கோன் அண்ட் சிலிண்டர். ரெண்டுக்கும் வேற வேற ரேடியஸா? இல்லை. ஏன்னா ரெண்டுமே என்ன பண்றாங்க? சிலிண்டரோட அளவுக்கு தான் என்ன பண்றாங்க? கோனை அட்டாச் பண்றாங்க. அப்ப ரெண்டுக்கும் என்னவா தான் இருக்கும்? சேம் டயாமீட்டர் தான் இருக்கும். அதனால தான் இங்க என்ன கொடுத்துட்டாங்க? த டயாமீட்டர் ஆஃப் மாடல் இஸ் 3 சென்டிமீட்டர். டயாமீட்டர்ல இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கோன் அண்ட் சிலிண்டருக்கு சேம் ரேடியஸ் இருக்கு. அண்ட் இட்ஸ் லென்த் இஸ் 12 சென்டிமீட்டர். அந்த மாடலோட லென்த் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க? 12 சென்டிமீட்டர். இஃப் ஈச் கோன் ஹேஸ் அ ஹைட் ஆஃப் 2 சென்டிமீட்டர். ஒரு சிலிண்டரோட டாப்லையும் பாட்டம்லையும் அட்டாச் பண்ற அந்த கோனோட ஹைட் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க? 2 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப், இதோட கிவன் முடிஞ்சது. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ஏர் கண்டைன்ட் இன் த மாடல் தட் ரேச்சல் மேட். அவ ஒரு ஷேப் செய்ய போறால, அதுக்குள்ள எவ்வளவு ஏர் கண்டெயின் ஆயிருக்கும் அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அசியூம் த அவுட்டர் அண்ட் இன்னர் டைமென்ஷனல் ஆஃப் மாடல் டு பி நியர்லி சேம். உள்ள அண்ட் வெளியே உள்ள டைமென்ஷன் நமக்கு சேமா இருக்கணும். நம்ம பார்க்கறது வால்யூம் கான்செப்ட். ஸோ வால்யூம்னாலே என்னது? ஒரு டேங்க் இருந்தாலும் உள்ள நம்மளால எவ்வளவு வாட்டர்ஸ் ஃபில் பண்ண முடியும், ஒரு ஹவுஸ் இருந்தா ஒரு உள்ள வந்து எவ்வளவு திங்ஸ் ஆக்குபை பண்ண முடியும்னு பேசுறது தான் வால்யூம். ஸோ இங்க நமக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன சிச்சுவேஷன்? ஒரு பொண்ணு இருக்கா, அவ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அவளை ஒரு மாடல் செய்ய சொல்றாங்க. அந்த மாடல் என்ன ஷேப்ல இருக்கணும்? சிலிண்டர் ஷேப்பு. சிலிண்டரோட 2 எண்டுலையும் என்ன அட்டாச் பண்ண சொல்லிட்டாங்க? கோனு. எதை வச்சு அட்டாச் பண்ண சொல்லிட்டாங்க? தின் அலுமினியம் ஷீட்டை வச்சு அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான கிவன் கொடுத்துட்டாங்க. அந்த ஷேப்க்கு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? டயக்ராம் ட்ரா பண்ணணும். டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு அண்ட் தென் கிவன் எழுதிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சிலிண்டர் இருக்கு. ஸோ சிலிண்டரை ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ணிடலாமா? ஸோ சிலிண்டர்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இந்த சிலிண்டரோட டாப் அண்ட் பாட்டம்ல என்ன அட்டாச் பண்ண போறோம்? கோன். கோன் அட்டாச் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கிவன்? டயாமீட்டர் ஆஃப் மாடல். இந்த மாடலோட டயாமீட்டர். கரெக்டா? இந்த மாடலோட டயாமீட்டர் என்னது? 3 சென்டிமீட்டர். ஸோ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். ரேடியஸ் ஈக்குவல் டு 3/2. 3/2 ஃப்ராக்ஷன்ல வரும். நம்ம என்ன பண்ணலாம்? பாயிண்டா மாத்திக்கலாம். r ஈக்குவல் டு பாயிண்ட்னா 2 டேபிள்ல 3 வராது. பிஃபோர் நம்பர் என்ன எடுத்துக்கணும்? 2. அப்போ 1. இப்போ பாயிண்ட் வச்சு 0 போடும் போது அங்கே என்ன ஆயிடும்? 10. இப்போ 10 எப்போ 2 டேபிள்ல வரும்? ஹவு மெனி டைம்ஸ்? 5 டைம்ஸ். அப்போ ரேடியஸோட வேல்யூ என்னது? 1.5 சென்டிமீட்டர்னு நம்ம எடுத்துக்கணும். அப்பனா இதோட பாதி. கரெக்டா? இதோட பாதி அளவு என்னது? 1.5 ரெண்டுக்குமே. அண்ட் இட்ஸ் லென்த், டோட்டல் லென்த் என்னன்னு சொல்லிட்டாங்க? 12 சென்டிமீட்டர். இந்த மாடலோட டோட்டல் லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 12 சென்டிமீட்டர். இஃப் ஈச் கோன் ஹேஸ் அ ஹைட் ஆஃப் 2 சென்டிமீட்டர். ஓகே, இங்க மேல ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். இங்க இதோட ஹைட் எவ்வளவு சொல்லிட்டாங்க? கோனோட ஹைட் எவ்வளவு சொல்லிட்டாங்க? 2 சென்டிமீட்டர். அப்ப மேலையும் கீழையும் 2 சென்டிமீட்டர் போயிருச்சுன்னா சிலிண்டரோடது கண்டுபிடிச்சிடலாமா? 2 + 2 4.
அப்போ 12ஓட 4 மைனஸ் பண்ணா சிலிண்டரோட ஹைட்டை கண்டுபிடிச்சிடலாமே. சிலிண்டர் ஹைட் என்னது? சிலிண்டரோட ஹைட் என்ன வரும்? 8 சென்டிமீட்டர். சிலிண்டர் ஹைட் இஸ் 8 சென்டிமீட்டர். ஸோ கோன் அவங்க ஹிண்டா கொடுத்து மாடலோட ஃபுல் ஹைட்டையும் கொடுத்துட்டாங்க. அப்போ சிலிண்டரோட ஹைட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாடலை நம்ம இப்படி ட்ரா பண்ணக்கூடாது. ஏன்? பாட்டம்ல கோன் இருக்கு. கோன் வந்து ஸ்டேபிளா நிக்குமா? அப்ப மாடல் நம்ம இப்படி வரையலாமா? அந்த மாடல் எப்படி இருக்கும்? வெர்டிகலா இருக்க போறதில்ல. ஹரிசாண்டலா நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது நம்ம எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எல்லா டயகிராமையும் வெர்டிகலா தான் ட்ரா பண்ணுவோம். ஆனா இந்த மாடலை பொறுத்தவரை டாப் அண்ட் பாட்டம் கோன் அட்டாச் பண்றதுனால நமக்கு என்ன ஆகாது? வெர்டிகலா நமக்கு என்ன ஆகாது? அது நிக்காது. அதனால ஷேப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஹரிசாண்டலா வரைஞ்சு மார்க் பண்ணலாம். ஸோ ஹரிசாண்டலா நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கு சொன்ன கிவன் எல்லாம் மார்க் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து கிவன் எழுத ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன முக்கியம்? வேர்ட் ப்ராப்ளம்ல வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ட்ரா பண்ணிடணும்? ஃபர்ஸ்ட் டயக்ராம் ட்ரா பண்ணிடணும். அவங்க என்னென்ன ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்? டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு அண்ட் தென் தான் என்ன பண்ணணும்? ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணணும். டயக்ராம் நீட்டா வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் சொல்யூஷன் போட்டு கிவன் எழுதி ஃபார்முலாஸ் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கிவன் எடுத்து எழுதலாம். கொஷின்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு கிவன் எழுதலாம். சொல்யூஷன் கிவன். ஸோ கிவன் நமக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுது? டயாமீட்டர் ஆஃப் மாடல் இஸ் 3 சென்டிமீட்டர். இதை ஃபர்ஸ்ட் எழுதலாம். diameter of model d is equal to 3 centimeter. diameterல இருந்து என்ன find out பண்ணிரலாம்? radius. radius of model r is equal to 3/2. so இதை divide பண்ணா நமக்கு என்ன வரும்? 1.5 சென்டிமீட்டர். so next given என்னது? length. மாடலோட length எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 12 சென்டிமீட்டர். length of the model is equal to 12 சென்டிமீட்டர். அடுத்து என்ன given கொடுத்துருக்காங்க? கோனோட ஹைட் கொடுத்துட்டாங்க. ஈச் கோன், இங்க 2 கோன் இருக்கு. ஒரு கோனோட ஹைட் எவ்வளோ? 2 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கோனோட ஹைட். ஹைட் ஆஃப் த ஈச் கோன்ஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஃபுல் மாடலோட ஹைட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு? 12 சென்டிமீட்டர். கோனோட ஹைட் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு என்ன ஷேப் இருக்கு? சிலிண்டரோட ஹைட் மட்டும் வேணும். சிலிண்டரோட ஹைட் கண்டுபிடிச்சிடலாமே. இங்க 2, அங்க கோன் 2, அப்ப டோட்டலா எவ்வளோ? 4. 2 கோனோட ஹைட்டுமே 4. மொத்த டோட்டல் ஹைட் எவ்வளோ? 12. 12ல இருந்து 4 மைனஸ் பண்ணா 8. சிலிண்டரோட ஹைட் எவ்வளோ? 8. ஸோ இதை மார்க் பண்ணிடலாம் நம்ம. நீங்க டயக்ராம் வரையும் போது எல்லாமே அதில் மார்க் பண்ணிருங்க. 8 சென்டிமீட்டர். ஸோ இங்கே டயாமீட்டர்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ரேடியஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சோம்னா அது எவ்வளோ? 1.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பேஜ்ல ஹைட் ஆஃப் த சிலிண்டர் எழுதலாம். ஹைட் ஆஃப் த 2 கோனோட ஹைட் எவ்வளோ? ஒரு கோனோட ஹைட் 2. அப்போ 2 கோனோடது 2 + 2 2 + 2 4 சென்டிமீட்டர். இப்போ சிலிண்டரோட கண்டுபிடிக்கலாமா? ஹைட் ஆஃப் த சிலிண்டர். height of the cylinder is equal to total model வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ இதோட நமக்கு என்ன முடிஞ்சது? given முடிஞ்சது. அடுத்து ஃபைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் ஏர் கண்டைன்ட் இன் த மாடல், அதுதான் ஃபைண்ட் பண்ண போறோம். அது லெஃப்ட் சைடில் எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் ஏர் கண்டைன்ட் இன் த மாடல். அந்த மாடலுக்குள்ள எவ்வளவு ஏர் கண்டெயின் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மாடல் என்னென்ன ஷேப்ல இருக்கு? சிலிண்டர் அண்ட் 2 கோன்ஸ். அப்ப என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் கோன் அண்ட் இன்னொரு வால்யூம் ஆஃப் கோன். ஏன்னா இங்க மொத்தத்துல எத்தனை கோன் இருக்கு? 2 கோன் இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? கோன். அப்போ வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன ஷேப் இருக்கு? சிலிண்டர். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா. அடுத்து என்ன ஷேப் இருக்கு? வால்யூம் ஆஃப் கோன். இந்த மூணையும் சேர்ந்து தான் மாடல் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த மூணையும் பிளஸ் பண்ணணும். வால்யூம் ஆஃப்
cone plus volume of cylinder plus again volume of cone. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹச். பிளஸ் வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். இப்போ இந்த 3 டேர்ம்ல இருந்து என்ன காமனா எடுக்கலாம்? பை காமனா எடுக்கலாம். ஸோ பை எழுதிக்கலாம். ரெண்டோட ரேடியஸும் சேம் தான். சிலிண்டர் அண்ட் கோனோட ரேடியஸ் சேம் தான். ஸோ ஆரை வெளியே எடுத்துக்கலாம். ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாம். அடுத்து ஹைட்டை வெளியே எடுத்துடக்கூடாது. ஏன்னா கோனோட ஹைட் வேற, சிலிண்டரோட ஹைட் வேற. இங்கே டிஃப்ரென்ஸ் போடணும். கோனை வந்து H1ன்னு வச்சுக்கலாம், சிலிண்டரை H2ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஹச்சை வெளியே எடுத்துடக்கூடாது. ஏன்னா வால்யூம் ஆஃப் கோனோட ஹைட் டிஃப்ரெண்ட், வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஹைட் இஸ் டிஃப்ரெண்ட். அது எடுத்துடாதீங்க காமனா. மேலே கூட எழுதிக்கோங்க, let H1 and H2 be the volume of cone and volume of cylinder. டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஹச்சை காமனாக வெளியே எடுத்துடாதீங்க. சிலிண்டருக்கும் கோனுக்கும் டிஃப்ரெண்ட் ஹைட், ஸோ வெளியே எடுக்க முடியாது. பை ஆர் ஸ்கொயரை மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும். உள்ள என்னென்ன டேர்ம்லாம் இருக்கும்? 1/3 H1 ப்ளஸ் செகண்ட் டேர்மில் என்ன இருக்கும்? பை ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டா H2 ப்ளஸ் 1/3 பை ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்து அகெயின் H1. ஸோ நம்ம கிவன்லேயே தெரியும் ஹைட் ஆஃப் த கோன் அண்ட் சிலிண்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இங்கே எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்? லெட் H1 and H2 be the height of cone cylinder அப்படின்னு மென்ஷன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம இதை எழுதி அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்க நம்ம பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 22/7. ஆரோட வேல்யூ என்னது? என்ன கண்டுபிடிச்சோம்? ஆரோட வேல்யூ, ரேடியஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ரேடியஸ் ஆஃப் மாடல் R is equal to 1.5 சென்டிமீட்டர். ஸோ இங்கே அப்ளை பண்ணலாம். 1.5 ஹோல் ஸ்கொயர். ஸோ ப்ராக்கெட்குள்ள 1/3. H1ங்கிறது கோனோட ஹைட். கோனோட ஹைட் எவ்வளோ? 2 இன்டூ 2 ப்ளஸ் H2ஓட வேல்யூ. H2ஓட வேல்யூ என்னது? ஹைட் ஆஃப் த சிலிண்டர். சிலிண்டரோட ஹைட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 8 ப்ளஸ் 1/3 H1 அகெயின் இன்டூ 2. 22/7. 1.5 ஸ்கொயர் பண்ணணும். 15 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 225. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 1 டிஜிட். இங்கே ஸ்கொயர்னால 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? டோட்டலாக 2 டிஜிட்ஸ் இருக்கும். அப்போ 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இங்கே 2/3 ப்ளஸ் 8 ப்ளஸ் 2/3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் ப்ளஸ் பண்ண போகிறோம். இங்கே கீழே 3 இருந்தால் தான் டோட்டலாக ப்ளஸ் பண்ணலாம். ஸோ கீழே 3 வேணும்னா மேலேயும் 3 மல்டிப்ளை பண்ணணும். 8 3s LCM எடுக்கணும். 22/7 into 2.25 into 2 plus 8 ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 3 மல்டிப்ளை பண்ணணும். 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 24 plus 2 டோட்டலாக 3. நெக்ஸ்ட் பேஜில் எழுதலாம். 22/7 into 2.25 ப்ராக்கெட்குள்ளே என்ன வரும்? இதெல்லாம் ப்ளஸ் பண்ணணும். 24ஓட 2 ப்ளஸ் பண்ணால் 26. 26ஓட 2 ப்ளஸ் பண்ணால் 28. ஸோ 28/3. 3 டேபிளில் 28 வராது, கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளைல தான் இருக்குது. 22/7 இன்டூ 2.25 இன்டூ 28/3. ஸோ வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 28 இங்கே இருக்குது, கீழே 7 இருக்குது. 7 டேபிளில் 28 வரும். ஸோ கேன்சல் பண்ணலாம். 7 how many times? 1 times. 28 how many times? 4 times. வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? இங்கே 3 இருக்குது, 22. இது 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் 22 வராது. ஸோ இங்கே ட்ரை பண்ணலாம். 2.25ங்கிறது 3 டேபிளில் வருமா? 3 டேபிளில் வருதா வரலையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? 225 தானே இது. இதை ப்ளஸ் பண்ணலாம். 2 + 2 4. 4 + 5 9. இப்போ 9 3 டேபிளில் வரும். இந்த நம்பரை ப்ளஸ் பண்ணால் என்ன வருது? 9 வருது. 9 3 டேபிளில் வருது. அப்போ இந்த நம்பரும் என்ன டேபிளில் வரும்? 3 டேபிளில் கண்டிப்பாக வரும். ஸோ கேன்சல் பண்ணலாம்.
3 how many times? 1 times. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ட எடுத்துட்டு கண்டுபிடிக்கலாம். பாயிண்ட் எடுத்துட்டா 225. இங்க 22 இருக்கு. 22 3 டேபிள்ல வருமா? வராது. பிஃபோர் நம்பர் 21. 21 how many times? 7 times. 21க்கு தான் 7 டைம் போட்டிருக்கேன். ரிமைனிங் 1 இருக்கு. பக்கத்து டிஜிட் போயிரும். அப்பனா 15. 15 எப்போ 3 டேபிள்ல வரும்? How many times? 5 times. அப்போ 75 3s ஆர் என்னது? 225. ஸோ இங்க பாயிண்ட்ல இருக்கு. பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 2 டிஜிட்ஸ். அப்ப ஆன்சர் என்னது? 75 தானே. அப்ப 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்ப 0.75 அப்படின்னு எழுதணும். ஸோ கேன்சல் பண்ணா 0.75. ஸோ ரிமைனிங் நம்பர்லாம் எடுத்து எழுதலாம். கீழே ஃபுல்லா நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. டினாமினேட்டர்ல 1 தான், எடுத்துக்க வேண்டாம். நியூமரேட்டர்ல உள்ள நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். 22 into 0.75 into 4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 22 into 0.75. 0.75 இதோட மல்டிப்ளை பண்ணலாம் 22. பாயிண்ட் எடுத்துடலாம். பாயிண்ட் லாஸ்ட் வச்சுக்கலாம். 75 22 மல்டிப்ளை பண்ணுவோம். 75 22. 2 5s are 10. 0 1 carry. 2 7s are 14. 14 plus 1 15. நெக்ஸ்ட் அகைன் 2 தான். இந்த நம்பர் அப்படியே போட்ட வேண்டியதான் 10s பிளேஸ்ல இருந்து. ஸோ இப்போ ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா 0 5 6 1. ஸோ ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சது? 1650 கிடைச்சது. ஆனா இங்க பாயிண்ட் இருக்கு. எத்தனை நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும்? 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ பாயிண்ட் வச்சா 0 இருந்தா நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் என்னது? 16.5. 16.5 into 4. இப்போ இது 4ஓட மல்டிப்ளை பண்ண போறோம். பாயிண்ட் எடுத்துடலாம். ஹோல் நம்பராகவே மல்டிப்ளை பண்ணலாம். 165 4 ஆல் மல்டிப்ளை பண்ணா 4 5s are 20. 2 கேரி. 4 6 are 24. 24ஓட 2 ப்ளஸ் பண்ணா 26. 6 2 கேரி. 4 1s are 4. 4 plus 2 6. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு? 660 வந்திருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 1 டிஜிட் இருக்கு. அப்போ 1 டிஜிட்க்கு முன்னாடி என்ன வைக்கணும்? பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தா என்ன பண்ணலாம்? கன்சிடர் பண்ண வேண்டாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 66. 66 தான் நமக்கு ஆன்சர். ஃபைனலா ஆன்சர் எடுத்து எழுதும் போது லெஃப்ட் சைட்ல என்ன கண்டுபிடிச்சோம் அப்படிங்கறத வேர்ட்ஸ் எழுதணும். என்ன வேர்ட்ஸ் எழுதியிருக்கோம்? வால்யூம் ஆஃப் ஏர் கண்டெயின் இன் த மாடல். ரேசல் பண்ணோட மாடலுக்குள்ள எவ்வளவு ஏர் இருக்கு? 66 சென்டிமீட்டர் கியூப் ஏர் இருக்கு. இது கீழே எடுத்து எழுதிடணும். வால்யூம் ஆஃப் அவ பண்ண மாடல்ல உள்ள எவ்வளவு ஏர் இருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 66 சென்டிமீட்டர் கியூப். ஸோ நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டயக்ராம் டிரா பண்ணிடணும். டயக்ராம் டிரா பண்ணிட்டு அண்ட் தென் கிவன் எழுதுனா அந்த மாடல் என்னென்ன ஷேப்ஸ்ல வந்திருக்குன்னு ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணாலே டைரக்ட் ஆன்சர் வந்துருது. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.